கடன் சுமையில் நிறைய பேர் கஷ்டப்படுறோம். கடனில் கொஞ்சம் அமௌண்ட்டை அடைச்சிட்டாலே சந்தோஷப்படுவோம். அப்படி கடனால் அவதிப்படுறவங்க இந்த ஒரே ஒரு பொருளை வச்சு இந்த பரிகாரம் செய்யுங்க. கட்டாயம் ஒரு குறிப்பிட்ட அளவு கடனையாவது அடைக்க முடியும். அதற்கு 4 மிளகு எடுத்துக்கோங்க. இந்த பரிகாரம் செய்கிறது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் செய்யணும். இரவு 9 மணிக்கு மேலே தான் செய்யணும். உங்கள் வீட்டில் இருந்து வெளியில் போனவங்க எல்லாரும் திரும்ப உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வீட்டுக்குள்ளே வந்த பிறகு வெளியில் போகக்கூடாது. அப்போ தான் இந்த பரிகாரம் செய்யணும். அப்போ தான் இந்த பரிகாரம் முழுமையான பலனை கொடுக்கும். 4 மிளகை பெண்கள் கையில் வச்சுக்கோங்க. உங்களுடைய வலது கையில் உங்கள் வீட்டுக்கு வெளியில் போயிட்டு கிழக்கு புறமாக திரும்பி நின்றுக்கோங்க. திரும்பி உங்கள் தலையை சுற்றி 3 முறை ஆண்டி கிளாக் வைஸ் 3 முறை சுற்றுங்க. எங்கள் வீட்டில் உள்ள கடன் பிரச்சனை தீரணும், கடன் விரைவில் அடையணும், அதற்கான வழி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி 3 முறை, வலதுபுறம் 3 முறை, இடதுபுறம் 3 முறை உங்கள் தலையை சுற்றிட்டு கிழக்கு முகமாக திரும்பி நின்று உங்கள் கையில் உள்ள 4 மிளகில் ஒரு மிளகை எடுத்து ஈஸ்ட் சைடு ஒரு மிளகு தூக்கி போட்டுருங்க. அதே போல் வெஸ்ட்டு சைடு ஒரு மிளகை தூக்கி போட்டுருங்க. அடுத்தது நார்த்து சைடு ஒன்று, சவுத்து சைடு ஒன்று தூக்கி போட்டுட்டு திரும்பி பார்க்காம உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுங்க. டோரை லாக் பண்ணிவிடுங்க. வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் கை கால் முகம் எல்லாமே கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தூங்க போகலாம். இதை வந்து நீங்கள் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இரவு 9 மணிக்கு மேலே செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் அமௌண்ட்டாவது கட்டாயம் கடன் அடைக்க முடியும். அதுக்கு ஏதாவது ஒரு வழியில் வரும் பணம். அதுக்கான ஸ்டெப்பும் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க. யார்கிட்ட கேட்கணுமோ இல்லை வேறு வழியில் ஏதோ நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க. அந்த வழியில் இருந்தாவது உங்களுக்கு கடன் அடைகிறதுக்கு பணம் வரும். நீங்கள் வந்து வாரந்தோறும் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். மிளகு கடன் அடைவதற்கு ஒரு சிறந்த பொருள். நீங்கள் மிளகை பயன்படுத்தி இந்த மாதிரி 4 திசைகள்லையும் போட்டு பாருங்கள். உங்களுடைய கடன் அடையும்.